Hi guys, welcome back to my channel. நான் உங்க சரண்யா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்கப் லுக் தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா நான் வரப்போகிற கிறிஸ்மஸ்க்காக நான் வந்துட்டு கிரியேட் பண்ணேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கான விங்ட் ஐலைனர் அண்ட் போல்டான ஒரு ரெட் லிப்ஸ். ஸோ கிறிஸ்மஸ்னாலே வந்துட்டு ரெட் கலர், ஸோ அதனால வந்துட்டு ரெட் கலர் லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வெட்டிங்கா எந்த ஒரு ஃபெஸ்டிவ் ஒகேஷன் பார்ட்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐ லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐ லுக். ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிட முடியும். இந்த மேக்கப் லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயே என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிப்ஸ்டிக் வேணாலும் வந்துட்டு நீங்கள் வேற கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐ மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலர் ட்ரெஸ்க்கும் வந்துட்டு செட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் எல்லா கலருக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி வந்துட்டு நான் இந்த ஐ லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் ரெட் கலர் லிப்ஸ்டிக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த லுக்கை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ என் ஸ்கின் ப்ரெப் எல்லாம் வந்துட்டு முடிச்சிட்டேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டேன், லிப் பாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா LA கலர்ஸோட ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே போல் வந்துட்டு ஷேட்ஸும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபவுண்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபேஸில் வந்துட்டு இந்த மாதிரி டாட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெட் பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணின்னு ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எப்பொழுதுமே வந்துட்டு ட்ரை ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பஞ்சை வந்துட்டு நீங்கள் வெட் பண்ணிட்டு தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ என் ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க ஃபவுண்டேஷனை வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அண்டர் ஐ சர்க்கிள்ஸை வந்துட்டு ஹைட் பண்ணுறதுக்கும், எங்கேயாச்சும் பிக்மெண்டேஷன் இருந்தது அப்படின்னா இந்த வாயை சுற்றி இருக்க பிக்மெண்டேஷனுக்கும், அடுத்தது வந்துட்டு ஆக்னி ஸ்கார்ஸ் எதுவும் விசிபிளாக இருக்கிறத வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கும் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே மட்டும் நான் வந்துட்டு கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து அதே ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணின்னு அதையும் வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸை ஃபுல்லாக நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணின்னு என் ஃபேஸை செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோட அண்டர் ஐஸை வந்துட்டு நான் செட் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ண அதே ஸ்பஞ்சில் வந்துட்டு பவுடர் கொஞ்சம் எடுத்துட்டேன்னு என் அண்டர் ஐஸையும் ஐலிட்டையும் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறப்ப வந்துட்டு உங்கள் கன்சீலர் க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ இது லைட்டாக வந்துட்டு எக்ஸஸ் பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் செட் பண்ணுறதுனால பேக் பண்ணுற மாதிரி தான். ஸோ கம்ப்ளீட் பேக்கிங் கிடையாது, லைட்டாக தான் நான் பேக் பண்ணுறேன். ஏன்னா வின்டருங்கிறதுனால. அதே போல் வந்துட்டு என்னோடய டீ ஜோன், என்னோடய மூக்கு, அடுத்தது என்னோடய வாயை சுற்றி, அடுத்தது நெத்தியில், ஃபோர்ஹெட்டில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய அண்டர் ஐஸில் இருந்த அந்த எக்ஸஸ் பவுடரையும் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வந்துட்டு நான் மேப்லின் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணினேன். ஐப்ரோஸை ஆஃப் கேமரா நான் ஃபில்அப் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரிமலோட ஐ ஷேடோ ஸ்டிக், இந்த ஷேட் ப்ரான்ஸ். இதை வந்துட்டு என் ஐஸில் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதாவது என்னோடய ஐலிட் ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஐ ஷேடோ ஸ்டிக்கோ இல்லை லிக்விட் ஐ ஷேடோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஐ ஷேடோ ஸ்டிக் இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு இந்த ப்ரான்ஸ் கலரில் காஜல் இருந்ததுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு
கையை வச்சு அதாவது ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே வந்துட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ப்ரஷ்ஷும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பிளெண்ட் ஆகும். அது இல்லாமல் செட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ நான் வந்து என் ஃபிங்கர் யூஸ் பண்ணின்னு நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த ஒரு ப்ரான்சி கிளிட்டர் ஷேட் வந்துட்டு எடுத்துன்னு நான் அதில் லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளிட்டர் வேணும் அப்படிங்கிறதுனால அதுலேயே வந்துட்டு கிளிட்டர் இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கிளிட்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஐ ஷேடோவையும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்துன்னு என் க்ரீஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஐ லுக் வந்துட்டு இன்னும் ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ க்ரீஸையும் லைட்டாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம், ஐ ஷேடோவையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 மேட் ப்ரௌன் ஷேடையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய லோவர் லேஷ் லைனில் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம காஜல் எதுவும் அப்ளை பண்ணலை, இதை தான் வந்துட்டு நம்ம கண்ணு கீழே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதனால் பார்க்குறதுக்கு உங்கள் கண் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ஐ ஷேடோ லுக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டடாக தெரியும். ஸோ நம்ம காஜல் யூஸ் பண்ணாமல் இந்த 2 ஐ ஷேடோவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஸ்டேக் விக்ரியோட ஐலைனர் யூஸ் பண்ணின்னு ஒரு சின்ன விங்டு ஐலைனர் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ஐலைனர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் விங்டு ஐலைனர் ட்ரா பண்ணுறதுக்கு. இதோட வாண்ட் அதாவது அந்த அப்ளிகேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும், அது இல்லாமல் லாங்காகவும் இருக்கும். உங்களுக்கு விங் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னாலும் வந்துட்டு இந்த ஐலைனர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக விங் ட்ரா பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் விங் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது மேப்ளினோட டோட்டல் டெம்ப்டேஷன் மஸ்காரா வந்துட்டு என்னோடய ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபால்ஸ் ஐ லேஷஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணல. நான் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஐ லேஷஸ் யூஸ் பண்ணலை. ஸோ மஸ்காரா நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு வெட் அண்ட் வைல்டோட கான்டோர் பேலட்லேருந்து அந்த கான்டோர் ஷேட் எடுத்துன்னு நான் என் சீக் போன்ஸில், ஃபோர்ஹெட்டில், ஜா லைனில் எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பார்க்க ஸ்லிம்மாக தெரியணும். அது இல்லாமல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், டெஃபினேஷன் இருக்கணுங்கிறதுக்காக நான் லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோஸில் பார்க்குறப்ப வந்துட்டு உங்கள் ஃபேஸ் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கல்ப்டடாக. அதுக்கு தான் கான்டோர் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு சிவானாவோட ப்ளஷ் பேலட்லேருந்து அந்த 2 ப்ளஷ் ஷேட்ஸையும் மிக்ஸ் பண்ணின்னு நான் என் சீக்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணுறப்ப எப்பொழுதுமே சிரித்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அதான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு எல்ஐடினோட மேட் லிப்ஸ்டிக் இந்த ஷேட் செல்ஃபி ரெட். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்ளை பண்ண பிறகும் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஸ்விஸ் பியூட்டியோட மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இது இந்த ஷேட் 24 ரெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனோட ஹைலைட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைலைட்டர் இல்லைன்னா எப்படி மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஹைலைட்டர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரௌ ப்ரோனில், அடுத்தது சீக் போன்ஸில், லைட்டாக ஃபோர்ஹெட்டில், அடுத்தது சின்னில், நோஸில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் யூஸ் பண்ண அதே பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணின்னு உங்கள் ஃபேஸை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த ஹைலைட்டர் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. ஸோ நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்டட் லுக். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ரொம்ப அப்ராப்ரியேட்டான லுக் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.